ஈடுபட வேண்டாம். தூங்கி எழுந்திரிச்ச உடனே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு சுன்னத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். தட் இஸ் எ ஹெல்த்தி அண்ட் ஹைஜீனிக். அது என்பது ஒரு சுத்தத்திற்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. தூங்கி எந்திரிச்ச உடனே நபி மொழியினுடைய சுன்னத்துகளிலேயே ஆக சிறப்பான ஒரு சுன்னத் என்பது கை கழுவுவது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் யஹ்சிலுஹா சலாசன் 3 முறை கைகளை கழுவுங்கள் என்றார்கள். பிறகு சொன்னார்கள், ஃபைன்னஹு லா எதிரி, நிச்சயமாக நீங்கள் அறிய மாட்டீர்கள், ஐன பாத்தத் எதகு, தூக்கத்தில் உங்களுடைய கைகள் எந்தெந்த பகுதிகளெல்லாம் பட்டது என்பதை உங்களுக்கு தெரியாது. எனவே பல் தேய்ப்பதற்கு முன்பு, வாய் கொப்பளிப்பதற்கு முன்பு, இன்னொரு இடத்துல அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, ஃபஜருக்காக ஒது செய்வதற்கு முன்பு தூங்கி எழுந்திரிச்ச உடனே நம்முடைய இரு கைகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுகச் சொன்னார்கள். அப்போ ஒரு நாளுடைய துவக்கத்தின் முதல் சுன்னத்து என்பது நாம் ஃபஜர் தொழுகைக்கு வந்து தொழக்கூடிய சுன்னத் தொழுகைக்கு முன்பதாக நமக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பல் துலக்கக்கூடிய ஒரு சுன்னத் இருக்கிறது. அதுக்கும் முன்பதாக தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல செய்யக்கூடிய ஒரு நாளின் துவக்கத்தினுடைய சுன்னத் என்பது இரு கைகளை கழுவுவது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஜஜர அனிஷ் ஷர்பி காயிமன், நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தடுத்தார்கள், வெறுத்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் முஸ்லீமிலே புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. லா யஷ்ரிபன்ன அஹதுக்கும் காயிமன், உங்களில் யாருமே ஒரு பானத்தையோ தண்ணீரையோ நின்று கொண்டு குடிக்க வேண்டாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. ஜஜர அனி ஷர்பி காயிமன், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நின்று கொண்டு பானங்களை குடிப்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தடுத்தார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. லா யஷ்ரிபன்ன அஹதுக்கும் காயிமன், ஒருவர் யாரும் நின்று கொண்டு தண்ணீரை அல்லது குடிபானங்களை, குடிநீர்களை அல்லது தேநீராக இருந்தாலும் சரி, யாருமே நின்று கொண்டு குடிக்க வேண்டாம். ஃபமன் நசிய, அப்படி தெரியாமல் நீங்கள் நின்று கொண்டு குடித்தால் ஃபல் எஸ்தகிய, அதை நீங்கள் வாந்தி எடுத்து விடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இந்த நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கக்கூடிய அல்லது பானங்கள் குடிக்கக்கூடிய ஒரு சுன்னத்தை பற்றி இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் சொல்லி காட்டுகின்றது. நின்று கொண்டு வேகமாக தண்ணீரை குடிக்கக்கூடியவருடைய இறப்பையின் சுவர்களில் வேகமாக மோதி அதனால் மனிதருக்கு செரிமான கோளாறுகள் ஏற்படுகிறது. செரிமான கோளாறுகள் இல்லாமல் ஒருவர் தன்னுடைய உடலை ஆரோக்கியத்தோடு வைத்திருக்க வேண்டுமென்றால் அவர் தண்ணீரை நிதானமாக குடிக்கட்டும், அமர்ந்து குடிக்கட்டும் என்று இன்றைய மருத்துவ உலகம் நம்முடைய ஆரோக்கியத்திற்காக சொல்லிக் கொடுக்கிறது. எனவே அல்லாஹுடைய தூதர் அவர்களும் அமர்ந்து கொண்டு ஒரேடியாக தண்ணீரை ஒரே முடக்கில் கொடுக்காமல் 3 முடக்குகளாக பிரித்து கொண்டு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் குடிக்க கற்றுக் கொடுத்தார்கள். நின்று கொண்டு தண்ணீரை குடிப்பதால் சிறுநீரக செயல்பாடு அது கோளாறாக ஆக காரணமாக இருக்கிறது. நின்ற நிலையில் நீர் அருந்தும் போது அது சரியாக வடிகட்டப்படாமல் செல்லக்கூடிய வழியிலே அல்லாஹு தாலா ஒரு ஃபில்டர் வச்சிருக்கிறான் நம்முடைய தொண்டைக்கு அடியில். அப்போ அந்த தண்ணீரை நம்ம நிதானமாக குடிக்கும் பொழுது அந்த ஃபில்டர், அது சுத்திகரிக்கப்படக்கூடிய அந்த ஃபில்டர் என்பது நிதானமாக செயல்படுகிறது. எனவே வேகமாக நின்று கொண்டு குடிப்பதால் வடிகட்டப்படாமல் சிறுநீரகத்திற்கு நேராக அந்த தண்ணீர் செல்லக்கூடிய காரணத்தினால் மூட்டு வலி ஏற்படுகிறது. உடலில் உள்ள திரவங்களில் சமநிலை மாறுவதால் மூட்டுக்களில் வலி அல்லது இறுக்கம் உண்டாகலாம், வயிறு கோளாறு ஏற்படலாம், சிறுநீரக கோளாறு ஏற்படலாம் என்றெல்லாம் நின்று கொண்டு குடிப்பதால் ஏற்படக்கூடிய அபாயகரமான அசௌகரியங்களை பற்றி இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் சொல்லி காட்டுகிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இத்தனை ரகசிய ஹெல்த் டிப்ஸுகளை நமக்கு ஒரே வார்த்தையில் சொன்னார்கள். லா யஷ்ரிபன்ன அஹதுக்கும் காயிமா, நின்று கொண்டு நீங்கள் தண்ணீர் அருந்தாரீர்கள் அப்படின்னு சொல்லி. இதில் மற்ற தண்ணீர் எல்லாமே நின்று கொண்டு குடிப்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தடுத்தார்கள். புகாரிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, ஃபஅலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இவ்வாறு குடித்தார்கள். ஜம்சம் நீரை குடிக்கும் பொழுது ஷரிப வாக்கிபன் ஃபி பாலி அஹ்யான் மித்லு ஷர்புஹு மிம்மா ஜம்சம வஹுவ காயிமுன், புகாரியிலே முஸ்லீமிலே பதிவு செய்யப்படுகிறது. ஜம்சம் நீரை மட்டும் நின்று குடிக்கிறாங்க, மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நீரையும் உட்கார்ந்து கொண்டு குடிக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு காரணத்தையும் மருத்துவ உலகம் ஜம்சம் நீரை அதனுடைய திரவத்தன்மையை பற்றியும் மற்ற நீரினுடைய அந்த விஷயத்தை பற்றி ஆய்வு செய்யும் பொழுது ஜம்சம் நீரை பொறுத்தவரை அது நின்று கொண்டு வேகமாக குடித்தாலும் அதனுடைய தன்மை குடலை சென்று எந்த ஒரு எஃபெக்டையும் பண்ணாது அப்படின்றது தான் இன்றைய விஞ்ஞான உலகம். ஜம்சம் தண்ணீர் மட்டும் மற்ற தண்ணீரிலிருந்து மாறுபடுது. அது மற்ற தண்ணீர் குடித்தால் நம்முடைய குடலையோ அல்லது சிறுநீரகத்தையோ எப்படி பாதிப்பு ஏற்படுத்துமோ அந்த மாதிரி பாதிப்பு அது ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, ஒரு 5000 லிட்டர் தண்ணீர் ஒரு பாறைக்கு மேலே வேகமாக ஒரே நேரத்தில் கொட்டிருச்சுன்னு சொன்னால் அந்த பாறை எந்த பாதிப்பும் ஆகாது. அதே 5000 லிட்டர் தண்ணீர் ஒவ்வொரு சொட்டாக அந்த பாறைக்கு மேல் அது விழ ஆரம்பித்தால் பல சொட்டுக்கள் அது விழ அந்த பாறை ஒரு சின்ன ஒரு ஓட்டை விழும் அப்படின்னு சொல்லி உதாரணத்தை காட்டுறாங்க. அப்போ ஜம்சம் நீர் என்பது அது நின்று கொண்டு குடிப்பது அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது.
இருக்கிறது. இது மற்ற இடங்களில் உட்கார்ந்து குடிக்கலாம். காபத்துல்லாவுக்கு நம்ம போனால் காபாவை பார்த்துட்டு நின்று ஜம்சம் குடிப்பது நமக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்றைய விஞ்ஞான உலகம் பெருமானார் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த அற்புதமான சுன்னத்துகளை எல்லாம் ஆய்வு செய்து ஜம்சம் நீரை நின்று குடித்த நபிகள் நாயகம் மற்ற நீரெல்லாம் உட்கார்ந்து குடிக்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த நீரை ஆராய்ச்சி செய்கிறது. அடுத்து இன்னொன்று, அதை நாளைக்கு பார்க்கலாம். சாப்பிட்டு முடித்த உடனே தண்ணீர் குடிக்கக்கூடாது. அது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. சாப்பிடும் போது இடையிலையும் அதிகமாக தண்ணீர் குடிக்காதீர்கள், அவசியம் இல்லாமல் விக்கல் ஏற்பட்டுருச்சு, புறை ஏறிடுச்சு என்ற இந்த காரணத்தை தாண்டி சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. அதே மாதிரி சாப்பிட்டு முடித்த உடனே சில பேர் என்ன செய்வாங்க, அப்படியே சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு சொம்பு தண்ணீர் அப்படியே கொடுப்பாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. சாப்பிட்டு முடித்து ஒரு 20 நிமிடம் அரை மணி நேரம் கழித்து தான் தண்ணீர் குடிக்க வேண்டும். இது பெருமானார் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சுன்னத்து. இந்த ரிசர்ச்சை பற்றி இன்றைக்கி விஞ்ஞான உலகம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய ஃபஜ்ருடைய பயானிலே பார்க்கலாம்.